திருமால் நமக்கு 12 விதமான சயன கோலங்களில் காட்சியளிக்கிறார். அந்த 12 விதமான சயன கோலங்கள் எந்தெந்த திவ்ய தேசங்களில் உள்ளன என்பதை பற்றி இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ர சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். பத்ரம் என்ற ஆலமரத்து இலை என்ற அர்த்தமாகும். திருஇந்தலூரில் வீரசயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதுக்கடுத்து திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படக்கூடிய மகாபலிபுரத்தில் ஸ்தல சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதுக்கடுத்து கும்பகோணம் சாரங்கவாணி கோயிலில் உத்தான சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதுக்கடுத்து ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள திருப்புலானியில் தர்பசயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதுக்கடுத்து புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் கோயிலில் புஜங்க சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதுக்கடுத்து தில்லை திருச்சித்திரக்கூடத்தில் யோக சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவரே அத்திவரதர் என்று அழைக்கப்படுகிறார். திருநீர்மலையில் மாணிக்க சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். திருக்கோஷ்டியூரில் பாலசயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவரே சௌமிய நாராயண பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். திருவனந்தபுரத்தில் அனந்த சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதற்கடுத்தாப்புல மதுரை அருகில் உள்ள திருமோகூரில் பிரார்த்தனா சயனம் என்னும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். இறுதியாக ஜலசயனம் 107வது திவ்ய தேசமான ஸ்ரீவைகுண்டம் என்னும் திருப்பார்கடலில் அமைந்துள்ளது. திருமாலின் சயன கோலங்களில் மக்கள் தம்